ஹலோ கைஸ், வெல்கம் டு ரிஃபாஸ் பியூட்டி கேலரி. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறேன். எதுக்காக அப்படின்னா, சிங்கிள் சைட் பல்லு ப்ளீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் சைட் பல்லுக்கு அவங்களோட லென்த்து ப்ளஸ் அவங்க ஓவர் பாடியோடைய மெஷர்மெண்ட் நமக்கு தேவை. பிகாஸ் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா சிங்கிள் சைட் பல்லு அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப கீழே சாரீ பறந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் சென்டர் ப்ளீட் அலைன் பண்ணி அந்த சென்டர் ப்ளீட் அயனிங் இல்லாமல் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ அதனால் ப்ளீஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே மெஷர்மெண்ட்டை கரெக்டாக இருக்கணும். ஸோ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இன்னர் பார்டரில் தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய பாடி மேலே ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் இன்னர் பார்டரில் தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, ஷோல்டரில் போட்டு லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அப்படி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஓவர் பாடியோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது இங்கே நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி உங்கள் கையை இப்படி எல் ஷேப்பில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லென்த்து, அந்த பல்லுவோட லென்த் நல்லாவே விசிபிள் ஆகும். ஸோ அப்போது அது கீழே பெறலாமல் இருக்குது அப்படின்னாலே அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்ட். இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். கஸ்டமரோட ஷோல்டரில் போட்டுட்டு நீங்கள் இதே மாதிரி அவங்கள பண்ண சொல்லுங்கள், அது கரெக்டாகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாடியை அந்த அந்த நம்ம ஷோல்டரில் பின் மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த இடம் மூவ் ஆகாமல் அப்படியே வச்சுருக்கணும். அண்ட் பாடியை நம்ம சுற்றி கொண்டு ரைட் ஹேண்ட் சைட் தையில் வச்சு ஒரு பின் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு டிப் பல்லுக்கு பார்த்திங்கன்னா, இப்படி நம்ம இழுத்து பிடிக்கும் போது நமக்கு கரெக்டாக வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக குயிக்காக அவங்களால சாரீ ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் நம்ம கஸ்டமர்கிட்ட மெஷர்மெண்ட் கேட்டிருந்தோம். அவங்களும் மெஷர்மெண்ட்டை அனுப்பியிருக்காங்க. ஸோ நான் அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் பல்லுவில் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஓவர் பாடியை நான் சுற்றி கொண்டு ரைட் ஹேண்ட் சைட் தையில் வச்சு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த 2 மெஷர்மெண்ட்டையும் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா உள்ளே டக்கின் பண்ணுற பார்ட் அவங்களுடைய பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான மெஷர்மெண்ட்டையும் நான் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ இது 2த்துக்கும் நடுவில் இருக்கிற சென்டர் ப்ளீட்டை நான் எடுத்து அலைனும் பண்ணிட்டேன். ஸோ அலைன் பண்ணி அயன் பண்ணியாச்சு. இப்போது சிங்கிள் சைட் பல்லுவோடைய பாக்ஸ் ஃபோல்டிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுக்கு நமக்கு இந்த சிங்கிள் சைட் பல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் ப்ளீட்டும் கிடையாது, பல்லு ப்ளீட்டும் கிடையாது, சென்டர் ப்ளீட் மட்டும்தான். ஸோ அப்போ நம்ம சென்டர் ப்ளீட் மட்டும் தான் வெளியில் தெரிகிற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்களும் அரேஞ்ச் பண்ணும்போது சென்டர் ப்ளீட் மட்டும் வெளியில் தெரிஞ்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி உங்கள் சாரியை டர்ன் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அண்ட் குயிக்காக உங்களால் சிங்கிள் சைடு சாரீ ப்ளீட்டிங் பண்ண முடியும். ஸோ இது சிங்கிள் சாரீ ப்ளீட்டில் மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ நார்மல் பாக்ஸ் ஃபோல்டிங்லையும் பண்ணலாம். பட் செஸ்ட் ப்ளீட்லாம் ரொம்ப கசங்கிடும். அதனால தான் நம்ம அது மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட நெக்ஸ்ட்டு ஆன்லைன் சாரீ ட்ராப்பிங் மாஸ்டர் கிளாஸ் ஜஸ்ட் 399க்கு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சாரியை கஸ்டமருக்கு நம்ம பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் அவங்களும் வேர் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. காலில் எனக்கு சொன்னதுனால என்னால் ரிவ்யூவை ரெக்கார்ட் பண்ண முடியல, நான் மறந்துட்டேன். ஸோ அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி 2 சாரீ கொடுத்துருந்தாங்க. ஒரு சாரீ சிங்கிள் ப்ளீட், ஒரு சாரீ நார்மல் ப்ளீட். தேங்க்யூ.